ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைலில் ஒரு ஃபுல் மீல்ஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். குயிக் அண்ட் ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ஃபுல் மீல்ஸ் காம்போ தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் வைக்க போகிற குழம்பு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு குழம்பு செய்ய போகிறோம். பச்சைப்பயிறு வந்து எப்போவுமே வறுத்து தான் நம்ம குழம்பு செய்யணும். அந்த பச்சையாக செய்கிறப்ப அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது. நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு மனம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அந்த டார்க் க்ரீனாக இருக்கிறது ஓரளவுக்கு அந்த ப்ரௌன் ஷேடில் மாறுற அளவுக்கு வறுத்து ஒரு 15 to 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம். ஊறட்டும். இப்போ பொரியல் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் அது உங்கள் ஆப்ஷன், எது வேணாலும் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தாளித்து காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக அப்படியே நீங்கள் வெண்டைக்காய் ஆட் பண்ணாலும் பண்ணலாம். ஆனியன் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் செய்கிறப்போ நல்லா அடிகனமான பாத்திரத்தில் செய்கிறப்ப தான் நல்லா மொறுமொறுப்பு வரும். கூட மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் நிறையா போட்டோம்னா மிளகாத்தூள் தேவையில்லை. நான் கொஞ்சமாக சாம்பார் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். காரத்துக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா முருவலாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இப்போ பச்சைப்பயிறு தாளித்து விட்டுடலாம். இந்த பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை பூண்டு நிறையா போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வாசத்துக்கு வந்து மல்லி ஜீரகம் தேய்ச்சி போட்டுக்கோங்க. நீங்கள் பவுட்ரு பண்ணியும் போடலாம். கூட வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பச்சைப்பயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சைப்பயிர் நேரம் வரைக்கும் ஊறுனா உங்களுக்கு வேகிறது ஈஸியாக இருக்கும். நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கூட மஞ்சத்தூள் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நிறையா போட்டால் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பச்சை மிளகாய் வாசமே வந்து உங்களுக்கு பச்சைப்பயிருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சு விசில் விடுங்க. விசில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 விசில் விடணும். அப்போ தான் பச்சைப்பயிர் நல்லா மை மாதிரி வேகும். நம்ம அதுக்கப்புறமா இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வெங்காயத்தோட சீரகம் மல்லியெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து சௌச்சௌ கூட்டு செய்ய போகிறோம். சௌச்சௌ கூட்டுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை வெங்காயம் நல்லா தாளிச்சுக்கோங்க. நான் ஒரு அரை சௌச்சௌ மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். இந்த சௌச்சௌ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கூட்டு செய்ய போகிறோம். இதை வந்து இப்படியே மோர் குழம்பு தயிர் குழம்பாகவும் நம்ம செய்யலாம். இன்றைக்கி நான் அப்படி செய்ய போகிறதில்ல, பச்சையாக அரைச்சி ஒரு கூட்டு மட்டும்தான் செய்ய போகிறேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. இது வந்து நீர்க்காய் எல்லாமே வந்து தயிர் குழம்பு மோர் குழம்புக்கு நல்லா இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து தயிர் குழம்பு மோர் குழம்பு செய்யலை. இதுக்கு ஒரு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தேங்காய் 2 பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சீரகமும் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து பேஸ்ட் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த சௌச்சௌ நல்லா வெந்த அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் அந்த பேஸ்ட் வந்து சூடாகணும். சூடான உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பச்சை வாசனை தான் இந்த கூட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுலேயே வந்து நல்லா நீங்கள் தயிர் அடித்து மோர் மாதிரி உள்ளே கலந்தீங்கன்னா அது வந்து மோர் கறி மாதிரி ஆயிரும். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். பாயசம் பார்த்திங்கன்னா அரிசி பாயசம் செய்ய போகிறோம். சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். சீரக சம்பா அரிசி வந்து ஒரு முறை நல்லா கழுவிட்டு 2 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த தண்ணி ஊற வச்ச தண்ணியில் தான் நம்ம வந்து பாயசம் செய்ய போகிறோம். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் அந்த தண்ணியை அப்படியே வந்து நல்ல தண்ணியில் ஊற வைங்க. அந்த தண்ணியை பாத்திரத்துக்குள்ளே வடிச்சுக்கோங்க. கூட 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவருக்காக தான் அந்த தண்ணியை ஆட் பண்ணுறோம். பால் நல்லா பொங்கி வந்த அப்புறமா அரிசி உள்ளே சேர்த்துக்கோங்க. அரிசி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை சேர்ப்போம். இதுக்கு வெல்லமும் சேர்க்கலாம், இல்லை ஒயிட் சுகரும் சேர்க்கலாம். நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்குறேன். அரிசி வேகாமல் சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அரிசி வேகாது, கொஞ்சம் கெட்டியாக கடுக்கடுக்குன்னு ஆயிரும். அதனால் அரிசி நல்லா வெந்த அப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குங்குமப்பூ ஃப்ளேவருக்கு. கூட வந்து நட்ஸ் வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 10 பாதாம் 10 முந்திரி. நீங்கள் இதிலே தேங்காய் அரைச்சு அதுவும் சேர்க்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் சேர்க்கலாம். ஸோ நமக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கூட நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வறுத்து போடணுனாலும் போடலாம். நம்ம நட்ஸ் எல்லாம் அப்படியே பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணதுனால நான் அது பண்ண கிடையாது. கூட வந்து நான் மாம்பழம் எங்கள் தோட்டத்தில் இருந்து பறித்த ஃப்ரெஷ் மாம்பழம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பிளேட் அரேஞ்ச் பண்ணிடலாம். ரைஸ் பச்சைப்பயிர் கறி. இந்த பச்சைப்பயிர் கறிக்கு வந்து நெய் போட்டு சாப்பிட்டா சூடான சாதத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல். இதுக்கப்புறமா சௌச்சௌ கூட்டு, பாயசம்,
கெட்டியான தயிர், அதுக்கப்புறமா கட் பண்ண மேங்கோஸ். நீங்கள் வடகம் அப்பளம் ஏதாவது வேணும்னா உங்கள் சாய்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். ஒரு குயிக்காக ஒரு கெஸ்ட் வராங்க, ஒரு மீல் பண்ணணும், இல்லை டெய்லியும் என்ன வெரைட்டி காம்போவில் மீல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ஃபுல் மீல்ஸ் ஐடியாஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அந்த லிங்க் எல்லாமே இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பச்சைப்பயிர் பார்த்தீங்கன்னா ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு கூட நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா காரம் போட்டு தோசை, இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கூட்டுமே வந்து சூடான சாதத்தில் போட்டு தேங்காய் எண்ணெயில் செஞ்சனால அந்த வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸையும் நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். பாய்.